அம்மாவுக்கு தோசை சொல்லிட்டாங்க. ஜோசியரும் சென்று பார்த்ததற்கு அவன் தோஷம்னு சொல்லிட்டாங்க. விளக்கமா சொல்றான். சரி அதை விடு. ஜோசியிடம் போனீங்க தோஷம்னு சொல்லிட்டாங்க. வைத்திய வரவழைச்சு விட்டாரு. அவரும் சென்று பார்த்தீங்களா? வைத்தியரை கட்டதற்கு அவன் வாதன்னு சொன்னான். சரி, வைத்தியரை கட்டதற்கு அவன் வாதன்னு சொல்லிட்டான். சரி, நீ ஒரு புறம் ஒதுங்கு, நான் சென்று தேவா பாக்குறேன். பார்த்தாயா, நாம் அன்போடு பேச வேண்டும் என்று ஓடோடு வந்தால் அவள் நம்மோடு பேசவில்லை, கோபமாக இருக்கிறாள். சரி, இவனோடு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? எப்போது செய்கிறேன் என் அன்பு மனைவி, ஆசை மனைவி வள்ளி சதிக்கு வார்த்தை கேட்டு என்னடா பாக்கணும் பாக்கணும். ஆமாண்டா சுவாமி, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் பணிவிருக்கேன் உன்னை மணப்பதற்கு. பக்கத்தில் வந்து கண்மறைப்பாய். துள்ளி எழுந்து நான் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவேற்றேன் உன்னை மணப்பதற்கு. சுவாமி பாட்டுங்கள் சுவாமி. தேவா, ஆண்டவா, நீ என்றென்றும் நலமோடு வாழ வேண்டும். அப்படியே சுவாமி. ஏய், வாடா இங்க.
உனக்கு ஒரு முக்கியமான செய்தி. சொல்லு சாமி. இனிமேல் உனக்கு இங்க வேலையே கிடையாது. நான் சாமி திடீர்னு வேலை இருந்தா நான் எங்க யாரு வீட்டுல போய் நான் வேலை செய்யுது சாமி. இது வரைக்கும் அம்மா தான் செஞ்சிருந்த வேலை. ஏய், எப்ப நினைக்கிறேன் அம்மா வீட்டு வேலையை செஞ்சிருந்தேன்னு. அப்படியா? சரி, இனிமேல் உனக்கு இங்க வேலை இல்ல. ஏய், நாங்கள் இருவரும் கணவன் மனைவிகள். ஆமா. எங்களுக்குள் 1000 இருக்கும். ஒரு 500 குத்தா காலையில எனக்கு உதவும். இந்த கோழி முறுக்கிறது வாங்கிடுவேன். காலையில 1000 ரூபாய் வாங்க முடியாதா? சரி காலையில சம்பளம் தரேன் வாங்கிக்க. சரி, சீக்கிரம் போ. யாரு வேலை கையில வச்சிருக்க ஆமா தெய்வா சுவாமி உன்னை காணும் நேரம் எனக்கு எப்படி இருக்கிறது? எப்படி இறைவா ஏண்டா உன் மூஞ்ச பார்த்து யாரா கூப்பிடுவாங்க? யாருமே சரி கிடையாது போல இருக்கு. நீங்க ஆரம்பிங்க. கண்ணே தெய்வா, சுவாமி அன்பின் உருவம், ஆஹா அறிவின் சிகரம், அப்படியா இன்பத்தின் இருப்பிடம், சுவாமி ஈடில்லா பேரறிவு படைத்தவன். எப்படி எப்படி பட்ட இடம் பாட பாடக்க கொட்ட இடம் அப்படியா சுவாமி உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி தெரியுமா
நேரம் போதே தெரியாது. தெரியவில்லை. ஏனென்றால் எனக்காக பக்தர்கள் வழிமேல் விழுவத்தை காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆமா சுவாமி, அவருக்கு காட்சி கொடுப்பதனுடைய வலை அல்லவா? பங்குனி மாசம் பால் கூட எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. நீங்க பார்த்து நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, கரத்தை கொடுப்பீங்க. அதனால மாதம் மட்டுமல்ல, தைப்பூசம் எனக்கு அனைத்து மாதங்களும் போய் பார்த்த பயன் இல்லை. ஆமா உண்மையாக. சொல்லக்கூடாது. ஆமா சுவாமி. தேவர விஷயம். ஆமா சுவாமி, உண்மையாக. அதனால் சென்று பாவங்களுக்கு காட்சி கொடுத்து அவருக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. இதோ தெரிகிறதே, இதுதான் வள்ளிமலை. இந்த வள்ளிமலை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்து முருகப்பெருமனுக்கு இரண்டாவது மனைவியாக மணந்து என்னுடைய பேர் தான் வள்ளி. வள்ளி என்று பெயர் பெற்று குறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய சுவாமியை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக காவலா. வணக்கமா வணக்கமா. என்னமா தனி ஏதோ பெணாத்தீங்க வரீங்க? ஆமா டேய், வர வர எனக்கு மனசே சரியில்லடா. என்னாச்சு? என்ன சமாச்சாரம்? உனக்கு கூட கஷ்டம்? ஆமாண்டா. என்ன ஏன் தெரியுமா? கடந்த காலமா 6 மாதங்கள் ஆகிவிட்டது. என்னோட சுவாமி காணவில்லை. எங்க போனாரு ஏதானாரு ஒன்றே புரியவில்லடா. உன்னை ஏமாத்திட்டாரா? டேய், யார் எடுத்து பார்த்தாங்க? என்ன மாதிரி நீ பொம்பளையா நாட்டாவது பொம்பளை எப்படி எப்படியா இருக்குது, நீ ஒரு பொம்பளையா இருக்கிறீ. ஏண்டா ஆம்பளை வந்து விட்டு விட்டு போவாத இருக்குன்னா அந்த அளவு நீ கவர்ச்சியா இருக்கணும். நான் என்னடா பண்ணதுக்கு? கண்டு படி பாச புடிச்ச மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா நான் என்னடா பண்றது? அழகா லட்சணம் இருக்கணும், பொட்டு பாரு அப்படியே நடத்துற மாரியாத்தாரோட போட்டு வச்சு இருக்கிறேன். பக்தர்கள் காட்சி கொடுக்குறேன் காட்சி கொடுக்க போட்டா அப்படியே எங்கேயும் அங்க போற அங்க போயிருக்கிறாப்ல. எங்கடா? சக்காச்சி விட்டு போயிருக்கிறாப்ல. என்னடா சொல்ற? ஆமா டேய் டேய் டேய், அங்கதான் போயிருக்கிற சந்தேகம். அப்படியா? ஆமா. டேய், வர வர பயமாகுதுடா எனக்கு. பயப்படாமல வந்தாலும் வருவாப்ல. நான் சொல்ற மாதிரி செய்யு. என்னடா? வந்து கூப்பிட்டா என்ன எதுன்னு பேசாத. சரி சரி, அப்படியே உட்காரு. நான் ஒரு பக்கம் என்ன கூப்பிட்டா பேச மாட்டேன். வாயே தரக்கூடாது. சரிடா, இங்க தான் பார்க்கணும் வேலை. அப்படியே நான் கேட்கறேன். உட்காரு 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 உட்காரு. சரி, ஆசைமணி வள்ளியை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்போ செல்ல வேண்டும். வள்ளியோடு அன்போடு பேச வேண்டும். யார் அது? நான் தாண்டா வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்டா. முருகப்பெருமா வந்திருக்கேன். போராட்டமா போச்சு. என்ன இது எங்க வந்து ஓடிக்கொண்டிருக்கிறான்? சரி, இவனை அழைத்தோம், மதிக்கவில்லை. நேரு சென்று வள்ளி அழைத்து பார்க்கலாம். சுவாமி போராலயமாகும்
காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமாகும் பகை மனது இளமையில் ஒரு தாகம் முதுமையில் ஒரு பாவம் மங்கை மனது ஒன்றில் கண்ட பாட்டி தாலாட்டி இளமையில் ஒரு ராகம் முதுமையில் ஒரு பாவம் ஒரு ஆலயமாகும் மங்கை மனது சுவாமி உங்க அன்பான மனைவி ஒப்பற்ற மனைவி பள்ளி வாழ்த்துக்கள் சுவாமி. வள்ளி, என்னுடைய பாதாள விந்தத்தை ஆதரவாக நீ பண்ணபடியினால் நீ என்றென்றும் சுகசேமத்தோடு வாழ்வாயாக. அப்படியே இருக்கட்டும் சுவாமி. வள்ளி, தெரியுமா? எதற்காக சுவாமி? நீயும் நானும் சத்தியம் உல்லாசமாக ஆனந்தமாக ஆடிப்பட வேண்டும். அப்படியா? ஆமா, அப்படியா இருக்கட்டும் சுவாமி. தெரியுமா? எப்படி? வீசோ தென்றலிலே, பேசோ தென்றலிலே. ஆமா. யாரு ஏய், பந்துத மரத்தப்ப நடுவுல நாய் போற மாதிரி புரிய. யாரு நீங்க? என்ன பார்த்து யாரு கேக்குறீங்க? ஏய், அது நாய், நீ தானே நாய். கருநாய் குட்டி மாதிரி இருக்கிறியே. நீ தானே கருநாய். நானா? ஆமா. என்னங்க சுவாமி? யாரு அவன்? ஏய், யாரு? நான் தாண்டி அவருடைய மனைவி. மனைவியா? நான் தான். ஏய், நான் தாண்டி. நீ மனைவியா? நான் தான். அப்ப நான் யாரு? ஏய், நீ ஓடி வந்தவோ. டேய், அப்ப நான் யாருடா? ஏய், இது தேடி வந்தது. ஏங்க, இது தேடி வந்தது. தேடி வந்ததா? ஏய், இது ஒட்டிக்கிட்டு வந்தது. ஏய், இதாடா ஒட்டிக்கிட்டு வந்தது. நான் தான் தேடி எனக்கு பார்த்து வச்சாங்க. ஆமா. ஏய், மாலை கட்ட பொண்ணா? அது ஈன கட்ட பொண்ணா? லோல் பட்ட பொண்ணா? அது வெள்ளம் கட்ட பொண்ணா? அது வக்கத்த பொண்ணா? அது காரி விட்ட பொண்ணா? அது மீதியத்த பொண்ணா? அது லோல் பட்ட பொண்ணா? அது ஒண்ணு நம்பர் பொண்ணா? அது லொட்டு பட்ட பொண்ணா? அது ஊர் விட்ட பொண்ணா? அது காக விட்ட பொண்ணா? சக்கால. டேய், 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 டேய். ஏய்,
அடிச்சலா அந்த ஏரியில அடிச்சல இவ கூ அடியே வந்தவனா செட்டி வயசுல வந்தா குட்டி அந்த அண்ணன் காக்காவுக்கு கொண்ட பெருசா அம்மாவுக்கு இவ கதனா தூர் நம்பர்டா டேய் பிள்ளை இருக்குடா அல்வாடா டேய் பிள்ளை இருக்குடா அல்வாடா இவ ஊருக்குள்ள திரிவாள் தான் யாரு ஏய் இதுக்கு வேப்பலையா ஏழு பேருக்கு மாவு புளியா சாதறியா ஆமா காரணமே கண்டென்ட் வந்து மாறிடியா அப்படியே சக்கஸ் வெதோ யாரு கேட்டு அது கேவியா அது பாடவரி அது சக்காத்தி ஆமா டேய் ஆமா என்னது ஊழிப்பாவோட பறந்துச்சா நீ பாத்தியா டேய் எப்படா பாத்த டேய் கபடா அது மட்டுமா இந்த லோன் பட்டு சொல்லுடா டேய் ஏய் மறந்துட்டு போறியா மாடு கட்டுக்கோ நீங்க கட்டுக்கோ நீ கட்டுடா நாய் குடு டேய் நீ வாங்கி டேய் உங்களுக்கு பிரமுடியா கேடா நீ ஏய் அப்பா போடி டேய் கபடா உலக தூட்டு மானே சொல்லுடா சொல்லு பீட்டா சக்கரிலே அடியிலே பீட்டா சக்கரிலே உனக்கு வீங்கி பசா தொடில அந்த வீட்டுக்கு வைக்கிறேன் கல்ல எனக்கு வீங்கி போட்டு சொல்றானே நீ ஆமாடா ஒண்ணு தெரியாத பாப்பாவா எல்லாரும் பச்சடி பாப்பா நீ பாத்த டேய் நீ பாத்த டேய் பாத்தியா நீ பாத்தியா நீ கோப்புல காட்டு அவங்க காட்டு கணவன் கட்டின தாலிய 10 பேர் கட்டால எத்தனை பேர் வாங்கி போனா தெரியல குண்டு போதா இந்த வாழ பையா என் தாலி எடுத்துறா என் தாலி என் புருஷ மட்டும் தான் பாரு எல்லாம் பாத்துக்கிட்ட தாலி மனசாட்சி போதும் மனசாட்சி போதும் கேட்டு மூஞ்சி தெரியுமா என்னன்னா மூஞ்சி அந்த நேரம் பறிச்சு மாதிரி இருக்கு அவ காரியில போனாரா பின்னால கலி வேற கலிக்க போறாளா சத்தாய் முதுகு கீழே மேல கொட்டோ 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 சக்கரத்து கரையை விட்டா இந்த ஊரே நாரிடும் தெரியுமா சந்தையா சொல்லுங்க பூசோ மங்களா ரிப்பியா மங்களா கனடியா தேசுகளா சக்கர நான் வீராப்ப பாரு நான் ஊசிட்டுனா ஆமா பேர் பேசிட்டுனா ஆமா நான் எல்லாத்தையும் விட்டேன் உன் பொடியில குத்திங்களா குத்திக்கிறா சரி எவன்து குத்திக்கிறா பணம் டி பணம் எவன்து குத்திக்கிறா எவன்து குத்திக்கிறா எவன்து குத்திக்கிறா நம்மள்ட்ட பாத்து சப்பலடா வீட்டுக்கு இல்லையானே அவ சப்புடா டேய் மலம் ஓட்டல ஜல்லி ஓட்டல போடிவோம் காக்கா ஓட்டுவா புலி ஓட்டுவா ஏய் நீ வேற நாங்களே வேற வருஷம் பொண்ணாச்சு யாரு போற விட்டுறதா போற விட்டுறதா
சொல்லுவாளா? ஐயோ, நீ காட்டு. இந்த மாதிரி தான் சொல்லுவாளா? ஏன் நான் சொல்லட்டுமா? சொல்லு. அட கொட்டா பேருக்கும், அடி கொட்டா பேருக்கும், அடி கொட்டா பேருக்கும், கட்டியோட பேருக்கும். அடி காய் குண்டானாகி, அடி பொறுமை குண்டாகி, அடி எச்சக்காலனாகி, அடி துணி கட்டனாகி, அப்படி போடி அப்படி போடு உனக்கு உன் கையில உனக்கு 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 நீ வாங்க சுவாமி வாங்க 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 நீ வாங்க ஒரு மூணு வீட்டுல சண்டை நடக்குது. ரெண்டு மூணு வீட்டுல சண்டை நடக்குது. ஓடி அங்க ஓடு. ஏய், போலீசியா? முழு வீட்டுல சண்டையா? ஆஹா. ஏய், ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கதெல்லாம் வேண்டாம். அதான். ஆமா, ஆமா. ரெண்டு மூணு வீட்டுல டேய் 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 யாவங்க கேப்பாச்சு யா புத்தங்க போறாடா டேய் 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 யாரா யாருடியா நீ தம்பியா ஐ பாசுக்கு பொண்ணா நானா யாரு நானா நானா டேய் அம்மா பத்திரியா முந்தரிப்பட்ட 10 பேர் படுறது ஐயோ நீ பத்திரியா இந்த ஊர்ல எத்தனையோ எத்தனை கட்டி நானே கட்டறது நீ என்ன பண்ணாங்க? ஐயா, வள்ளி, நிறுத்துங்க. நீங்க இருவரும் ஏன் போட்டு பண்ணுங்க? சாமி வாய் முடுங்க நீங்க எல்லாம் காலை நீங்க தான் நீங்க சரியா இருந்தா இதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் முதல்ல நீங்க சரியா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க சரியா நீ சரியில்லை நீ சரியில்லை நீங்க இருவரும் யார் தெரியுமா? நீங்க இருவரும் அக்கா தங்கைகள். தெய்வா, முன்பு ஒரு காலத்திலே வாழ்க்கையில் பட்டு கொண்டிருந்த அந்த பரதாமனின் ஆனந்த கண்ணில் வந்தவர்கள் அமுதவள்ளி, சுந்தரவள்ளி. அப்படியே சுவாமி தேவர்களுக்கு தீர்த்ததினால் தேவர்களுக்கு மகளாக பிறந்து தேவயான இந்த பெயரில் நீ என்னை வந்து அடைந்தாய். நீ தெரியுமா? தானே தலைவன் மகளாக பிறந்து அதாவது வள்ளி கொடி வான்வெளி வள்ளி என்ற பெயரோடு என்னை வந்து அடைந்தாய். இப்பொழுது புரிகிறதா நீங்கள் யார் என்று? அக்கா அக்கால ஒரு குச்சி பிட்ட வாங்கி தரேன் தங்கா ஆபத்து வந்து விட்டது. ஆபத்து? ஆபத்து ஆபத்து ஆபத்து. யாருக்கு யாரால் தெரியுமா? யாரா உதயகிரி அஸ்தமரி ஆளக்கூடிய கண்ணன் கார்கோடு என்பவரால் ஆபத்து வந்து விட்டது. தேவர்கள் அனைவரையுமே சிறைப்படுத்தி விட்டார்கள். இவனுடைய தாய் சக்தியையும் சிறையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை காப்பாற்ற வேண்டுமேயானால் நாம் எப்படி செல்லணும் தெரியுமா? எப்படி நானும் ஜோயனாக உருவெடுக்க வேண்டும். அவர்கள் பலவித மந்திர தந்திர மாயத்தனங்களை கற்றவர்கள், மோடி வைப்பது மோடி எடுப்பது இப்படிப்பட்ட தந்திரங்களை கற்றவர்கள். அதனால் நான் ஜோயனாக சென்று அவர் வைக்கும் மோடி அவன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவயானை நீயோ ஜோதிச்சியாகவும் வள்ளி நீ குறி சொல்லும் குறிச்சியாகவும் இங்கு சென்று குறி சொல்லுவல் நடித்து என்னுடைய தாய் சக்தியை காப்பாற்ற வேண்டும். அப்படியா ஆமா, தாமதிக்கவே கூடாது. நீங்க உருப்படுங்க. புரளி கண்ணா உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை
மலைய குரத்தி அஞ்சத்துக்கு வந்தவனா இந்த குரத்தி பாடி சாமி பாடி நான் யார் என்பது பாமர மக்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த பேச்சை வந்திருக்கிறது அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் கிடையாது. என்னுடைய சாமிக்கு என்னுடைய அன்னை இருக்கிறார். என்னுடைய அன்னையை அந்த பாவி சிறைப்பட்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டியதற்காக இப்படி குறி சொல்ல பின்னாக வந்திருக்கு. இப்போ எங்க செல்ல வேண்டும்? உதயகிரி அசுமதி அங்கு சென்று என்னுடைய தாயை காப்பாற்ற. இப்போ எப்படி போகிறீங்களா? நெஞ்சிலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே ஒரு குலுங்க பன்னிரண்டு மலக்குதடி முன்னாலே தந்தான காணா மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே என்ன இது இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஒரு வரையும் காணலே எப்படியே பச்சை பிடித்து இங்க ஒரு நாள் பழக்கம் யார் மணி அரே சாமி கும்பரசாமி கும்பரசாமி ஒரு குமார பொண்ணு மட்டும் சேர்த்து பாக்கிறதுக்கு ஆமா யாரு எவரிங்க வந்து என்ன பண்ணுவீங்க அரே சாமி நானும் பச்சை குத்துற சாமி பச்சை குத்தியா ஆமா சாமி இதெல்லாம் பச்சை குத்தியா அனைத்து பச்சை குத்துற சாமி அரே சாமி யார் சாமி இல்ல நான் எதுமா விட்டு வந்திருக்கேன் அதான் போட்டான் பச்சை குத்துவேன் சாமி எந்த பச்சை கேட்டாலும் குத்துற சாமி
ஒரு பொண்ணை நான் ஜவ் பண்றேன். அது பேர் நுனிமா. லவ் பண்றியா? லவ் பண்றேன். லவ் பண்றேன். அதுவே அந்த பெண்ணுடைய பேர் உனக்கு குத்தணும். அது பேர் நுனிமா. என்னப்பா? முனிமா. மணியம்மாள். ஆ, சரி சரி. இப்ப அந்த பெண்ணுடைய பேரே உனக்கு குத்தணும். ஆமா. சுவாமி பச்சை குத்தணும்னா எவ்வளவு தெரியுமா ஆகும்? ஆ, சுவாமி ஒரு எழுத்துக்கு 50 ரூபாய். எவ்வளவு இருந்தாலும் நான் அரே சாமி இந்த பணத்தை வச்சுக்க. எதுக்கு? ஆமா. இந்த பழம் வியாபாரம் பண்றேன்னு தப்பா நினைக்க. எலும்பு மழையை ஊட்டு விதையுது. அதே எலுமிச்சம்பழம் வியாபாரி சாமி. வியாபாரம் நானு. மூட்டை விற்பனை பண்றேன். ஆமா, உனக்கு எவ்வளவு ஒண்ணு நான் கொடுக்குறேன். ஆகட்டும். இல்ல சாமி எனக்கு தேவை பணம் தான் வேணும் சாமி. பணம் வாங்கிக்க உனக்கு. சாமி ஆனா ஒரு எழுத்துக்கு 50 ரூபாய். அப்படியே எத்தனை எழுத்து தெரியுமா? 6 எழுத்து சாமி. என்னம்மா 50 அநியாயமா காட்டியா குறைச்சிங்க? சரி சாமி 6 எழுத்து 300 ரூபாய் ஆகுது. அப்படி உனக்காக நான் குறைச்சிக்கிறேன் சாமி. நான் நானுமே சொல்லுவேன் சாமி. சரிதான். சாமி சரி உனக்கு வேணும் எனக்கு வேணாம் சாமி. 400 ரூபாய் கொடுத்துரு சாமி. நானு என்னம்மா 300 சொன்ன திருப்பி 100 மேல ஏத்திக்கிறீங்க? எனக்கு வேணாம் 450 ரூபாய் கொடுத்துறேன். புரிஞ்சுட்டு போ. அவ்வளவுதான் விடு. கரெக்டான கணக்கு. அரே சாமி அடிச்சு பேசு. நம்ம ஆளு தானே கிடைக்க நினைச்சது சாமி. நான் அதான் சொல்றேன். ஆமா சாமி. கட்ட குத்துறா. புத்து சாமி. ஆமா சாமி. உனக்கு எந்த ஊசி வேணும் சாமி? ஊசில கூட நிறைய ஊசிக்குதானே? ஆமா சாமி. என்ன ஊசி வச்சுக்கிறா? என் வீட்டுக்கார ஊசி இருக்கு சாமி. ஆ, என் மாமனார் ஊசி இருக்கு சாமி. என் மச்சின ஊசி இருக்கு சாமி. என் புள்ள ஊசி இருக்கு சாமி. மாமனார் ஊசியா அப்புறம் வீட்டுக்கார ஊசியா எல்லா ஊசியும் வச்சுக்கிறா. ஆமா சாமி. உனக்கு எந்த ஊசி வேணும் சாமி? எந்த ஊசியில குத்துனா இறங்குவான்? அரே சாமி உனக்கு எந்த ஊசி வேணும் அத சொல்லு சாமி. உப்புல ஊசியை குத்தி பாரு. அரே என் மாமனார் ஊசி வேணும். அதெல்லாம் மொக்க கிடைக்காது. என் வீட்டுக்கார ஊசி வேணும். குத்தி குத்தி தேஞ்சு போயிருக்கா. குத்துரு. அடே என் பொண்ணோட ஊசி குத்தணும். அப்படியா? சரி உட்காரு சாமி. அரே சாமி எங்க குத்துற சாமி? வழியில குத்துனா பரவாயில்ல. டேய் பொம்பளை எனக்கு தொடையாண்டக்கு பாத்தி குத்தி சொல்லுங்க. என் பொண்ணு அத நான் வெச்சிங்க. என் பொண்டாட்டி வரைக்கும் நான் தெரியாது. குத்துற மேல ஒண்ணும் கிடையாது. திருட்டு பச்சை. படகுல கூட டவுசு போறதுல தெரியாதுல்ல. அதுக்கு நீ தப்பா நினைக்கிற. இந்த குத்து. யார் நம்ம கப்பல ஒருத்தர் பாத்து கத்துக்கினியா? நான் ஏறிக்கிற அப்படியே மேல வந்து எட்டுக்கோ சாமி. ஏமா பச்சை குத்துட்டு கிட்ட தானே இந்த பாருவாங்க. அரே சாமி தொடையெல்லாம் குத்த மாட்டேன் சாமி. வேற எங்கனா காட்டு சாமி. கையில குத்துமா. சின்ன ஏத்த குத்து பெருசா குத்தா முன்னாடி பார்த்தா சண்டை போடுவா. சின்னதா கண்ணுக்கு தெரியாம குத்துற சாமி. ஐ லவ் யூ போடு. அரே சாமி முதல்ல தட்சணை வை சாமி. நீ குத்துறதுக்கு என்னங்க நீ? குத்துற போறான் நாங்க. அரே சாமி இது எழுச்சுமே வியாபாரியா சாமி. ஆமா மூட்டை இருக்குது. அப்பதான் ஊர்ல பேசிக்கிறாங்க. யாரும் ஒண்ணும் கிடையாது. ஊர்ல பேசிக்கிறாங்க. அதிகமா அரே சாமி தட்சணை வைக்காம பச்சை குத்த மாட்டேன் சாமி. குத்துறவன் தரமா கடைசி கிடையாது சாமி. முத வியாபாரம் போராட்டம். நான் எங்க போவாங்க? இப்ப தச்சு யாரு 1 ரூபாய் கிடையாது. இப்ப குத்துனா நான் பணம் வித்து கொடுக்க போறேன். உனக்கு என்னமா உனக்கு? அரே சாமி தட்சணை குத்தா தான் குத்துவ சாமி. என்னம்மா தச்சு தச்சு என்னம்மா? அரே நீட்டு சாமி. ஆ, கைய நீட்டு. கைய விரி. நான் வச்சு பாக்குறேன். கைய விரி. இது பண்ண அரே சாமி என்ன சொல்ற சரி தட்சணை வை சாமி. போராட்டமா போச்சு. யாரு இப்ப நான் தச்சு கேக்குது. இப்ப பாஞ்சாவது மாதிரி கொடுக்குறா. நீ என்ன வச்சு போனமா? அரே சாமி எத்தனை நம்பி இந்த பையனை நம்பி கொடுக்குற சாமி. ஆனா எனக்கு கணக்கு இருக்கு. கணக்குல என்ன கொடுக்கணும். கணக்கு சாமி? எவனை நம்பிலாம் கொடுக்கல. இவன் மொண்டாடி நம்பி தான் கொடுத்துக்கிறேன். இதுக்குதாம்மா வந்துக்கிறேன். அவன் போட்டி ஜெயிக்கணும். அரே சாமி அப்படியே உன் பொண்டாட்டிக்கு அவனுக்கும் தங்கச்சி முறையா போனா அரே சாமி ஆமா எங்கேயாவது லாங்கில போயிட்டு ஒரு வாரம் ஆச்சுன்னா நான் தான் வீட்டை பாத்துக்க போய். தங்கச்சி மகா தப்பா நினைக்காத. அரே சாமி இது சுத்தி வை சாமி. அரே சாமி துட்ட சுத்தி வை சாமி. சுத்து சொன்னியா? நீ சுத்தணும். வைக்கிட்ட அதுல வை சாமி. உட்கார் சாமி. ஆமா நீ லவ் பண்ற பொண்ணு என்ன பேர் சொல்லு சாமி? நுனிமா. முனிமா இல்ல டேய் முனிமா. முனிமா முனிமா சாமி. சின்ன எதுல முனிமா நீ ஏதுமா? அரே சாமி பச்சை குத்தும்போது வலிக்கு சாமி. அதனால
கண்ணை இறுக்கி முடிக்கிற சாமி. பார்த்து குத்த பயமா இருக்கு. அதுதானே குத்தத்துக்கு அறியாது. அரே நான் குத்த சொல்ற சாமி. அதுல பொம்பளை குத்தா குத்திக்கிறேன். அரே சாமி கை அக்காத்துல வை சாமி. அக்காதுலையா? அக்காதுல பண்ண வைக்க. அரே சாமி என் அக்காத்துல வை சாமி. ஓ அக்கா எனக்கு சொல்றியா? அரே சாமி கெட்டிமா முடிக்கிற சாமி கண்ணை அப்படி வலிச்சுனா பச்சை மத்தமா சாமி. பச்சை மட்டை பார்த்தா கலிக்காது. வலி தெரிய சாமி. ஆமா சாமி இப்ப பச்சை மத்தனா முளைப்பால் வேணும் சாமி. அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். முறை அதுதான். அதை வச்சுதான் அப்ப கொடுத்துவாங்க. இப்ப நிறைய மாறி போச்சு. அது கேட்டா குழந்தை பத்துங்க கேட்டா அதெல்லாம் தப்பா நீ மட்டும் கொடுப்பாங்க. பாட்டி ஒழுகுது. உங்க வாயாதான் குழந்தை பத்து எங்க சாமி எங்க சாமி ஏங்களாங்க வாயாதான் குழந்தை பத்துன்னு சொல்லி நேற்று நடந்து வரும்போது யார கண்டாரு சாமி. பால் முளைப்பால் யார கண்டாரு சாமி. அதெல்லாம் உனக்கு சொல்லு சாமி சாமி நீச்சு சாமி. கையை நீச்சு சாமி. சாமி தினத்தந்தினா அரே சாமி இவ்வளவு சவச்சவன இருக்கிற சாமி. இல்லைன்னா ரத்தம் வரும் போல சாமி. அவன் வாயில குத்து முதல்ல சத்தம் பண்ண மாட்டான். குங்குமம் பூ சாப்பிடறாங்க சாமி தினத்தந்தினா 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 அரே சாமி பச்சை மொத்தம் எங்க வந்து சாமி. வலி பொறுக்க மாட்டேன் நானே. அதுக்காக நான் வந்து அதுக்காக நான் போற பஸ்ல அவன் குழந்தை மாதிரிமா அவன். எங்க கொண்டாடி குழந்தை மாதிரி நீ பத்துக்கு நீங்க கம்மி பத்துக்கு வச்சு தெரியுமா? குழந்தை மாதிரி கம்மி பத்து பொண்டாட்டியே சொல்லி எனக்கு குழந்தை மாதிரி நானு. மூணுல எதுவும் தெரியலையா? அரே சாமி ஆமா பொண்டாட்டி சொல்ற சாமி. உனக்கு எத்தனை பொண்டாட்டி சாமி? ஒரு பொண்டாட்டியா? பொய் சொல்ற சாமி. உண்மையை பேசு சாமி. உண்மையை பேசினா பச்சை குத்துரும் சாமி. குத்து மணியா துட்டு வாங்கல துட்டு வாங்கி வச்சுக்கணும் ஏமாத்திக்கணுமா? உட்காரு. டைம் ஆகுது வேற. தினத்தந்தினா 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 தினனா தினத்தந்தினா தினனா தினத்தந்தினா 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 தினனா போடுறமா ஆமா குறி மட்டும் சொல்லுவீங்களா வேற என்ன செய்வீங்களா? அரே சாமி குறி சொல்லுவ சாமி. ஆமா சாமி எங்க கிட்ட ஜக்கமா இருக்கு சாமி.
ஜக்கமா இருக்குதா? ஆமா சாமி. எங்க பக்கத்து கூட மூணா இருக்குதா? யார் சாமி? ஜக்கமா. அது என்னோட குலதெய்வ சாமி. ஓ ஜக்கமா சாமி இது உன் கையில. ஆமா சாமி. அதை பத்தி கிடையாது சாமி. நீ நினைக்கிறது அனைத்து நாங்க செய்து காட்டுவோம் சாமி. நினைக்கிட்டு எல்லாத்தையும் செய்து காட்டுவீங்களா? ஆமா சாமி. அப்ப ஆனா மாட்டி வச்சுங்க. ஆட்டியப்போ சாமி. கூட கூட்டி சொல்றேன். அப்ப நினைக்கத்தான் சொல்லுவா. உன்னுடைய மனசு நினைக்கிறது அப்படியே சொல்லுவேன் சாமி. கோட்டை எஜமா கோட்டை அந்த கோட்டைக்கு வா. உனக்கு எவ்வளவு பணம் ஒண்ணு வாங்கி தர. அது எந்த கோட்டை சாமி? மதுரை கோட்டை. மாமா நாண்டி வாய. அரே சாமி அங்க வந்தா நிறைய காசு கிடைக்குமா சாமி? எஜமா வா உனக்கு என்ன ஓணுமோ வாங்கி தரேன். அப்படியா? ஒளிவா சாமி. ஒரு குறை பொண்ணு ஒண்ணு வந்தது. ஒரே மாதிரி இங்க வந்தாரா? எதற்காக வந்தால்? ஏதாவது வயிற்று பழப்புக்கு பச்சை குத்துது. அது சொல்லுது. என்ன சொல்லுது? எந்த சூழ்காட்டு வராங்க ஒண்ணு. என்னடா சொல்லு? சுடுகாட்டு வர. அது சொல்லுது. சொல்லுது. யாரு என்ன சொன்னாங்க எங்களை பத்தி? அனைவரும் கை கட்டி வாய்ப்பு சிரம் தாய்த்து எங்களுக்கு அடக்க ஒடுக்கமாக பதில் சொல்கின்றார்கள். இது அப்படி இருக்கும்போது யாரு என்ன சொல்றா? சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அரே சாமி பச்சை வெற்றிலே பச்சை. அரே சாமி இது எந்த கோட்டை சாமி? நான் ஒரு 1000 ரூபாய் கேட்டு வாங்கி கொடுக்குறேன் உனக்கு. சரி சாமி. நீ ஒரு 500 பீஸ் வச்சு கொடு. அரே சாமி இதுல கூட கம்மிச்சு கேக்குற சாமி. நான் குழந்தை குடிக்கிறேன். தப்பா நினைக்காதா? 500 ரூபாய் கேக்குற சாமி. ஒரு குறை பொண்ணு வந்துதுங்க. குறை பெண்ணு. அது ஆட்டி வைக்குமா? நம்ம மனசு என்ன பண்ணுது? ஆமாங்க. என்ன ஏஜமா ரொம்ப இரும்புறாரு? அது இருமிலி. என்ன சொல்றது? என்ன இருப்புறாரு? எனக்கு என்னன்னா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா 3 லட்சம் ரூபாய். ஹரிச்சந்திராவா வாலி மச்சமா முன்கூட்டி சொல்லிட்டுனா பிரியாணா மாட்டுவோம். எத்தனையோ பேருக்கு ஆடிக்கு வரேன். ஆனா அது என்னைக்கு ஒரு நாளைக்கு நடக்குமோ அது ஆண்டவருடைய கிருபை. இல்லண்ணா அவரு வாத்தியார் தயிர் நிறைய சாப்பிடுவாரு. அது எருமாட்டு பால் தயிரா சாப்பிடுறதால ஒரு பக்கம் அது மாதிரி ஈசிட்டு கொடுக்குது. எருமாட்டு பால் தயிர் சாப்பிட்டா பக்கம் அது இழுக்கும். விஷயத்துக்கு வந்து ஆட்ட வைக்கிறா, கூட்ட வைக்கிறா. கடந்த காலம், நிகழ்ந்த காலம், வருங்காலம், போங்காலம் அப்பேற்பட்ட பெண் எங்க இருக்குன்றா? அழைத்து வா. சரி சாமி. எங்க சாமி? அதே நடக்கணும் மோசமான ஒரு பயப்படணும். பொம்பளையில கட்ட பிள்ளைக்கா. என்ன சாமி சொல்றே? பொம்பளை கட்ட பொறிக்கல பொறிக்கல பொறிக்கல. அப்படியா? சரி சரி. அடே சாமி இதான் பெரிய மசுரு. பெரிய மசுல நீட்டு மசுரு. ஏன்னா பெரிய மனுஷன் அவர்தான் அண்ணன். அடே இந்த ஊரு நாட்டாரு. நாட்டிய வந்து நாட்டாரு ஒரு கோயில புள்ள ஒரு கூத்தர் புள்ள. கோயில புள்ள சொல்லு சாமி. என்ன சாமி சொல்லுது? போடியா. ஐயா சாமி வணக்கம் சாமி. சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நான் கடையா நடிச்சுமா அவனுக்கு. அடோ இந்த பெண்ணை அழைக்கலாம். அரே சாமி தலமேல போறாரு. கந்த கார் கொண்டு ரொம்ப 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 ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அரே சாமி கைய வச்சு கட்டமலை கைக்கோ. அரே சாமி என்ன சாமி ஒரு பொண்ணு பாருமா கை வைக்குது சாமி. ஐயா ஏழுமலை நீ அழைத்து வந்த பெண் சூப்பரா டேய், அழகாகவே இருக்கின்ற இங்க தானே இருக்கிறேன் நன்றாகவே இருக்கின்றதா இங்கதான் ஒரு இடம் கட்சிட்டா உனக்கு அரே சாமி என்னுடைய தேயிலை குறி சொல்றதே பச்சை பொண்ணு சாமி. குறி சொல்லுமா பட்டு கொடுமா ஆமா சாமி சரி குரு சொல்லுயா சொல்லுவ சாமி. அரே சாமி இது என்ன சின்ன மசுரா சாமி. சின்ன ஏஜமான வாய் நுழையிலங்க வேற ஒண்ணும் இல்ல அரே சாமி எனக்கு சந்தேகம் சாமி. என்ன சாமி பெரிய மனுஷன் கால் கோச்சு நிக்குது. அரே சாமி செக்கமா சொல்ற சாமி. வந்த வேலையை பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்குறேன் முக்காலத்தை விட துவைக்க வேண்டும் அப்படியா சாமி அரே சாமி கையை நீட்டு சும்மா இரு என்ன குறி தெரியும் அரே சாமி அனைத்து கற்றவர் சாமி நானே. அனைத்து கற்றவளே என்ன கற்றவள் உனக்கு என்ன சொல்ல வேண்டும் சொல்லுங்க சாமி. அப்படி சொன்னா ஏய் கடந்த காலம் நிகழ்காலம் போகும்போது இருக்கிற அனைத்தும் சொல்லு சாமி. முக்காலத்தை உணர்ந்தவளா கழுத்தியோ. சரி கண்டன் காற்புடையவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் நிகழ்ந்தது என்ன நடந்தது என்ன நிகழ போவது என்ன அதை உணர்ந்து சொல். அப்படியே சொல்ற சாமி. கையடி சாமி. தினத்தட்டினா பச்சை மலை பவள மலை உங்களது நாடு பரமேசன் வாழும் உங்களது என்ன சாமி இப்போது உன்னை பற்றி நான் சொல்ல போறேன் சாமி. உன்னுடைய விலாசத்தை எனக்கு நன்றாக எடுத்துரைத்து விட்டார். ஆமா சாமி. எனக்கு நடக்க போவது நல்லதை சொல். அப்படியா நீங்க சாமி சாமி ஏழுமலை ஏழுமலை நீ போகும்போது பொன்னாண்டு ஏதோ சொல்லி எங்களுடைய விளக்கத்தை சரியாகவே கொண்டு வந்திருக்காரு. என்ன பண்ற எங்களது நாடு நீ என்ன செய்யற அந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு நீ இன்னும் உள்ள என்ன போய் பண்ற என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற உதயகிரி அஸ்தகிரி எங்களது நாடு சொன்னியா 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 அரே சாமி 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 உதயகிரி அஸ்தகிரி உங்களது ஒரு பெண்ணால் உனக்கு ஆபத்து சாமி.
சாமி. ஏய், ஒரு பெண்ணால் எங்களுக்கு ஆபத்து. என்ன சாமி? எப்படி உங்களுக்கு தெரியும்? இது வெக்கமா சொல்றா சாமி? வெக்கமா? நீ யார் நீ? அதே சாமி, நான் புரிசல பெண்ணுதா சாமி. ஏய், குடியை கெடுக்க வந்த வித்தியாசமான பெண்ணாக இருக்கின்றார். ஆமா, நமது பாதாள சிறை அடைத்து விடுகிறது. வெளியவே விட மாட்டேன். ஏய், அந்த முருகனை கொல்லாமல் விடவே மாட்டேன். வரேன்டா, போறேன். இப்பொழுது நாம் எதற்காக இவ்வாறு வந்திருக்கிறோம்? எதற்காக? அந்த கண்ணன் கார்கோடு என்று சொல்லக்கூடிய இரு அரக்கர்கள் நமது தேவர் மூவர் அனைவரும் சிறைபிடித்து வைத்திருக்கின்றார்கள். ஆமா சுவாமி. அது மட்டும் இல்லாமல் என் அன்னையிடத்திலே வரத்தை வாங்கிவிட்டு அவளை அடித்து சித்திரவதை செய்து என் அன்னை சிறையை அடித்து விட்டார்கள். அதனால் இப்பொழுது செல்ல வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும். அப்படியே வீதி வீதியாக வித்தை காட்டிக் கொண்டே செல்லலாம். ஆமா, இது வரைக்கும் எங்க ஊர்ல உன்னை பாக்கலையா நீங்க? சாமி ஜோய சாமி. ஜோயனா? பரவாயில்ல பரவாயில்ல. வா, எதுக்காக வந்துக்கிறீங்க? எதுக்கு வந்துக்கிறீங்க? பல பல வித்தெல்லாம் தெரியும் சாமி. பல பல வித்தை தெரியுமா உனக்கு? ஆமா சாமி. வித்தை காட்டுவீங்க? காட்டுவோம். அருமையா காட்டுவோம் சாமி. நான் நல்லா அருமையா காட்டுவோம் சாமி. என்ன விட என் பஞ்சாயத்து நல்லா காட்டு சாமி. பாக்கும்போது நல்லா காட்டும். நீ பாக்குறியா? நான் பார்த்து பார்த்து எப்போ ஒன்று சீட்ல இருக்க நீ பார்த்தனா பயந்து போடுவேன் சாமி, பயந்து போடுவேன். எங்க பயந்தான் போவாங்க. ஒரு வித்தை காட்டு பார்க்கலாம். சாமி, உனக்கு என்ன வேணும் சாமி? நீ பார்க்காததெல்லாம் நாங்க செய்வோம் சாமி. சாமி. சைலன்ஸ் சைலன்ஸ். என்னப்பாங்க? சாமி, தண்ணி மேல நடக்கும். தண்ணி மேல நடந்தா தண்ணி மேல நடப்பாங்களாமே? தண்ணி மேல நடந்தா கஷ்டம். தண்ணி மேல நடப்ப. சாமி, தண்ணி மேல நடப்ப சாமி. நடப்பாங்க தண்ணி சாமி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கூட என்ன நினைச்சேன்னா தண்ணி மேல நடப்புங்க அருமையா நடந்தாலும் பத்தி தண்ணில இல்ல. நான் கூட ஏரியில கொள்றோம் தண்ணி மேல நடப்பாங்க. இது எப்படி நான் கேளு. சாமி, நான் தண்ணி மேல நடக்குதுன்னு சொன்னேன். ஏரியில குளத்தை நடக்குதுன்னு சொன்னா தண்ணி மேல சொன்னா இந்த வித்து தெரியுமா உனக்கு? இன்னும் பல பல வித்தெல்லாம் இருக்குது சாமி. பல வித்தை? ஆமா சாமி. அதெல்லாம் பாரு சாமி. சாமி, இது என்ன சாமி? எலுமிச்சம்பழம். எம்பிச்சம்பழம். எலுமிச்சம்பழம். எம்பிச்சம்பழம்.
அதான் ஒண்ணு கூட இதுதான் சாமி. சொம்பு சொம்பு. அல்ல சொம்பு இல்ல சொம்பு சொம்பு இது சாமி. எலுமிச்சம்பழம் இது சாமி. சொம்பு இது சாமி. எலுமிச்சம்பழம் இது சாமி. போய் பண்ணி எங்க போற சாமி இப்போ? அது இல்ல பின்னி எங்க போற இப்போ? பின்ன இதே சொல்லி பண்ண நான் வாய் வலியில இருக்கு காலைல வாங்கல நோட்டு. வை பிடிச்சி காட்டு பாரு சொல்லிக்கிறேன் சாமி, இந்த எலுமிச்சம்பழத்தை கீழே வச்சிடற சாமி. அந்த எலுமிச்சம் பழத்தை கீழே வச்சிட்டா கீழே வச்சிடற சாமி. மேல இந்த சொம்ப கவுத்துற சாமி. சொம்பு கவுத்துட்டா உள்ள என்ன சாமி? எலுமிச்சம்பழம் மேலே சாமி. சொம்பு உள்ளே. எலுமிச்சம்பழம் மேலே. சொம்பு உள்ளே. சொம்பு மேல இருக்குது உள்ள உள்ள இருக்குது இந்த பழம். ஆமா மேலே சொம்ப கவுத்துற சாமி. ஆமா இந்த சொம்பு மேல கைப்படாது சாமி. ஆனா உள்ள இருக்கிற பழம் கைக்கு வந்துற சாமி. பயம் பயம் பழம் வாயில பூல்ல சாமி. வாயில புரியல. ஆமா ஆமா சாமி, இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? எதுக்கு செய்யணும்? எல்லாம் இந்த ஓத்து போய்ப்புக்கு சாமி. வயிற்று பொழப்புக்கு ஓத்து போய்ப்பு. ஏதோ ஒண்ணு கூட வயிற்று பொழப்பு சரி பார்க்கலாம். பார் சாமி, இந்த சொம்பு மேல கைப்படாது சாமி. நல்லா பார் சாமி. நல்லா பார். இல்ல இல்ல பாரு போய் சொல்றாங்க. வந்துச்சு வந்துச்சு ஏரியா போய் வந்துடுறேன். பயம் கைக்கு வந்துருச்சு சாமி. சாமி என்ன அப்பா அந்த சொம்பு உள்ள பழம் கிடையாது கையில வந்து கைக்கு வந்துருச்சு. எத்தனை பேர் காலை கொடுப்பான்னு தெரியல. திருவிடியா கிளம்புது ஈசல். சாமான்காரன் பண்ணி பரவாயில்ல. ஒரு கிளம்புது.